கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான தேவஜனங்களே, வேத வசனங்களும் ஜெபமும் என்ற பகுதிக்கு உங்களை வரவேற்று வாழ்த்துகிறோம். வேதம் சொல்லுகிறபடி நாம் ஜெபித்து ஜெபத்தில் ஜெயமெடுப்போம். கீழே கொடுக்கப்பட்ட வசனங்களை தியானியுங்கள். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம், யூதா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இன்றைய தொகுப்பின் தலைப்பு, கிறிஸ்து தம்மைத்தாமே ஏன் ஒப்புக் கொடுத்தார்? கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களின்றி மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளைச் செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். எபேசியர் 5:27. கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். மற்றும் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இந்த வசனங்களையும் தியானிக்கவும். முதலாம் ஆதாம் மூலமாக மனிதகுலத்திற்கு வந்த பாவத்தை தம்முடைய இரத்தத்தினால் சுத்திகரித்து நாம் நற்கிரியை செய்யவும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி அவர் தம்மைத்தாமே சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளப்படுபவர்கள் பரிசுத்தப்பட வேண்டும் என்று தம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவினார். நாம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்பட்ட புது உடன்படிக்கை என்றும் வேதம் சொல்லுகிறது. இரட்சிப்பின் மூலம் நமது கடந்த காலம் மன்னிக்கப்பட்டது. நமது நிகழ்காலம் இயேசுவை சார்ந்து அவர் வழியில் வாழும்படியாக கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் நமது எதிர்காலம், அதாவது மரணத்திற்கு பின் நம் ஆத்துமா நரக வாழ்க்கைக்கு தப்பும். தன்னுடைய ஜீவனை விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை இரட்சித்து அந்த விலைமதிப்பற்ற இரட்சிப்பை காத்துக்கொள்ள நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத் தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தகப்பனே, நாங்கள் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாகவும் முதலாம் ஆதாம் மூலமாக மனிதகுலத்திற்கு வந்த பாவத்தை எல்லாம் சுத்திகரிக்கும்படியாகவும் சிலுவையிலே உம்மை நீரே ஜீவபலியாக ஒப்புக் கொடுத்தீர். தேவனே, மனுக்குலத்தை மீட்டெடுக்க நீர் எங்களுக்காக செய்த இந்த பெரிய தியாகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இப்படி நீர் பாடுகள் பட்டு எங்களுக்காக சம்பாதித்து கொடுத்த இரட்சிப்பை நாங்கள் கடைசி வரை காத்துக் கொள்ளவும் உமது கட்டளைகளை பின்பற்றி உமது வழியில் வாழ்ந்து உம்மைச் சேரவும் எங்களுக்கு கிருபை தாரும். தகப்பனே, நீர் அப்படியே உதவுகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். விலைமதிப்பற்ற இரட்சிப்பை காத்துக்கொள்ள பிரயாசப்படுவோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.